வெல்கம் டு சென்னை சினிமாஸ். இட்லி கடை படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாம். இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்குது. படத்தை தனுஷ் இயக்கி இருக்கிறாரு. படத்துல தனுஷ், சத்யராஜ், ராஜ்கிரண், அருண் விஜய், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்திற்கு கிரண் கௌசிக் ஒளிப்பதிவு பண்ணி இருக்கிறாரு. இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ்குமார் பணியாற்றி இருக்கிறார். படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொந்த ஊர்ல ஒரு குட்டியா ஒரு இட்லி கடையை வச்சு தன்னுடைய கைப்பக்குவத்தால கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறார் ராஜ்கிரண். நிறைய பிரான்ச் அந்த இட்லி கடைக்கு திறக்கிறத விட ஒரு கடையை நடத்தினா கூட உருப்படியா நடத்தி அதுல வரக்கூடிய பணம் கிடைச்சாலே போதும்னு சொல்லி நினைக்கக்கூடியவராக ராஜ்கிரண் இருக்கிறாரு. அவரை போறவே சமையல்ல ஆர்வமாக இருக்கக்கூடியவராக அவருடைய மகன் தனுஷ் இருக்கிறாரு. ஆனா அந்த கிராமத்துக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கைய சுருக்கிக்காம இருக்கிறதுக்காக வெளிநாடு வரைக்கும் போய் அங்க ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல பொறுப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொறுப்புகளோட சேர்ந்து சில உறவுகளும் அவருக்கு அங்க உருவாகுது. ஆனா கிராமத்துல வசிக்கக்கூடிய அவருடைய அப்பா அம்மா ஊரை விட்டு வர விரும்பாம இருந்துகிட்டு இருக்கிற அவருடைய ஜோடி, இப்படி ரெண்டு விதத்துல தனுஷ் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாரு. தனக்கு அப்புறம் அந்த இட்லி கடையை யார் பாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ராஜ்கிரண் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ தனுஷ் வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் கிராமத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்படி தனுஷ் கிராமத்துக்கு வர்றப்போ அவருடைய அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி கடையை எடுத்து நடத்தினாரா, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரா அப்படிங்கறதா இட்லி கடை படத்தோட மீதி கதை. ஒரு சாதாரண கதை, எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம பொறுமையா நகரக்கூடிய கதை. ஆனா அதே நேரத்துல நல்ல விதமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டு முயற்சி பண்ணியிருக்கிறார் தனுஷ். இந்த சாதாரண கதைய சலிப்பு தட்டாம முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்பாவாக நடிச்ச ராஜ்கிரண் அவருடைய கேரக்டர் பாக்குறப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கடை நடத்துறவங்க எப்படி விடியற் காலையில 3 மணி எழுந்து கடையை திறந்து மாவு அரைக்கிற அந்த தொழில் பக்தியை பார்ப்போம். ஒரு பாசிட்டிவான கேரக்டராக இருக்கும்ல, அந்த கேரக்டர் ராஜ்கிரனுடைய கேரக்டர் அவருடைய பிரதிபலிப்பாக இருக்கு. ராஜ்கிரனுடைய மனைவியாக வரக்கூடிய அந்த கீதா கைலாசம் அவங்களும் ரொம்ப ஒரு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவாக மனசுல நிற்கிறாங்க. சின்ன வயது ராஜ்கிரனாக வரக்கூடிய தமிழ், அதுக்கப்புறம் அந்த பிரிக்கடாஜ், இவங்க சம்பந்தப்பட்ட அந்த ஜோடி ரொம்ப ஒரு எமோஷனலாகவே நடிச்சிருக்கிறாங்க. சொந்த ஊரை மறந்து வெளியூருக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த இட்லி கடை படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். என்னதான் வெளியூருக்கு போனாலும் தங்களுடைய சொந்த ஊரையும் மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி தனுஷ் இந்த படத்தின் மூலமா நினைவுபடுத்துறாரு. தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய படம். ஆனா அதே நேரத்துல அவருடைய கேரக்டர்ல நிறைய பில்டப் இருக்கும், நிறைய ஹீரோயிசம் இருக்கும், ஆடல் பாடல் சொல்லி ஒரு அதிரடியான ஃபைட் இருக்கும்னு சொல்லி நினைச்சோம்னா, முருகன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இயக்குனராக இருக்கக்கூடிய தனுஷ் செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் காட்சிகள்ல, காதல் காட்சிகள்ல, பல எமோஷனலான காட்சிகள்ல பெரிய ஒரு ஹீரோ அப்படிங்கறத மறந்து ரொம்ப ஒரு இயல்பா அமைதியாகவே நடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஓப்பனிங் காட்சி கூட ரொம்ப சிம்பிளா இருக்கு. அடுத்து பாங்காக் அவர் போய் வேலை பண்ற மாதிரி கதை போகுது. அங்க பிசினஸ் மேனாக சத்யராஜ் இருக்கிறார். அவருடைய மகன் அருண் விஜய் இருக்கிறார். சத்யராஜ் மகனை கல்யாணம் பண்ணிக்க போறிய பொண்ணு தனுஷோடைய கதை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனா போகுது. என்னடா கதை இந்த மாதிரியே போயிட்டு இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறப்போ கதை மறுபடியும் தேனி கிராமத்துக்கே சூடு பிடிக்குது. பேங்காக் காட்சிகள தனுஷோடைய நடிப்பு, இயக்கம் எல்லாமே சுமாரா தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல செயற்கை தனம் தெரியுது. ஆனா அப்பா செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சொந்த ஊருக்கு வரக்கூடிய தனுஷ் மறுபடியும் இட்லி கடையை டேக் ஓவர் பண்ண பாக்குறாரு. தங்கச்சியோட கல்யாணம் நின்று போனதுனால பேங்காக்ல இருந்து தேனி கிராமத்துக்கு வரக்கூடிய வில்லன் அருண் விஜய் பண்ணக்கூடிய டார்ச்சர், இடையில தனுஷ் நித்யா மேனன் காட்சிகள் வேற வருது. சோ இவங்களுடைய அந்த போர்ஷன் எல்லாம் ரொம்ப கியூட்டாகவே இருக்கு. நித்யா மேனனோட சின்ன சின்ன குறும்புகள், கோபம், அவங்க பேசக்கூடிய மொழி, சோ இது எல்லாமே பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. தனுஷுக்கு உதவி செய்யக்கூடிய கேரக்டர்ல வரக்கூடிய இளவரசு சீன்கள், அதுக்கப்புறம் வெளிநாட்டுல வேலை செய்யறதுனால அவரோட குடும்பம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய உருவாக்கம், இது எல்லாமே கொஞ்சம் சுமாராகமாக இருக்கு. பல கேரக்டர்கள் படத்துல ஓவர் ஆக்டிங் செஞ்சு படத்தை பின்னோக்கி இழுத்து இருக்கிறாங்க. நல்லா நடிக்கக்கூடிய சத்யராஜ் கூட தொழிலதிபர் கேரக்டர்ல பெருசா நடிப்பை வெளிப்படுத்தல, ரொம்ப மொக்கையா இருக்கு, சரியா செட் ஆகல அந்த கேரக்டர் அவருக்கு. சத்யராஜோட அந்த பேச்சு எல்லாமே அந்த கெட்டப் எதுவுமே நல்லா இல்ல, செயற்கை தனமா இருக்கு, மொக்கையா இருக்குது. வில்லனாக வரக்கூடிய சமுத்திரகனின் நடிப்புல கலக்கி இருக்கிறாரு. போலீஸ் கேரக்டரா வரக்கூடிய பார்த்திபன் கிட்ட இருந்து நல்ல ஒரு நடிப்பை எதிர்பார்த்தா அவரும் ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறாரு. பார்த்திபனை இயக்குனராக இருக்கக்கூடிய தனுஷ் சரியாக பயன்படுத்திக்கல. ராஜ்கிரனோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய இட்லி கடையை டேஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு பெரியவர் வருவார்ல, அவருடைய கேரக்டர் செமையா டிசைன் பண்ணிருக்கிறாங்க.
வில்லத்தனமான கேரக்டர்ல வரக்கூடிய அருண் விஜய் ஸ்டைலிஷா இருக்கிறார், நல்லா நடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, எல்லாமே வந்து ஓகே. ஆனா அவரோட ஒரிஜினல் இமேஜுக்கும் அந்த கேரக்டருக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. தனுஷுக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சண்டை போட்டி எதுவுமே வந்து அழுத்தமா இல்ல. எதற்கு வந்து இந்த படத்துல அருண் விஜயை வந்து கமிட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விதான் வந்து எழுது. ஒரு சாதாரண புதுமுக வில்லனை போட்டிருக்கலாம், இல்லைன்னா பாம்பேல இருந்து ஏதாவது ஒரு நடிகரை வந்து நடிக்க வச்சிருக்கலாம். அந்த கேரக்டர்ல அருண் விஜயை வந்து தேவையில்லாம போட்டிருக்காங்கன்னு தோணுது. இவ்வளவு ஒரு பெரிய பொருட்செலவுல படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா படத்துல விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சரியா வந்து இல்ல. நல்லா போயிட்டு இருக்கிற படத்துல இடையில வரக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் கொஞ்சம் உறுத்தலாகவே வந்து இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து பாட்டு நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. என்ன சுகம் பாட்டு, என் பாட்டன் சாமி, இந்த பாட்டெல்லாம் நல்லாவே இருக்கு. பின்னணி இசை கூட வந்து ஓகேன்னு சொல்லலாம். கிரவுன் கௌசிக்குடைய ஒளிப்பதிவு, தேனி கிராமத்தை அந்த இட்லி கடை காட்சிகளை ரொம்ப அழகாகவே வந்து படம் பிடிச்சிருக்குது. குலதெய்வ கோவிலுடைய மகிமையை, அந்த டயலாகு, காந்தியோடைய அகிம்சை பாலிசி, ராஜ்கிரண் சம்பந்தப்பட்ட அந்த பாசிட்டிவான சீன்கள், அப்பா மகனுடைய பாசம் சம்பந்தப்பட்ட சீன்கள், சின்ன தொழிலாக இருந்தாலும் அதை பக்தியோட செய்யணும், நேர்த்தியா செய்யணும் அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே தனுஷ் வந்து இந்த படத்துல தன்னுடைய திறமையை காமிச்சு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த பேங்காக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ரொம்பவே போர் அடிக்குது. அதுக்கப்புறம் தனுஷ் சொந்த ஊர் திரும்பியதுக்கு அப்புறம் படத்துல கதை சூடு பிடிக்குது. ஆனா அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வழக்கமான சீன்கள், ஓவர் எமோஷனலு, சில சண்டை காட்சிகள், இதெல்லாம் படத்தை கொஞ்சம் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்குது. அதுவும் தனுஷுக்கு அடிபடுறது, ஹாஸ்பிட்டல் சீன்களு, ஊர் மக்கள் போராடுறது, இதெல்லாம் பாக்குறப்போ கிளைமேக்ஸ் எப்படி அமையும் அப்படிங்கிறது முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணிட முடியுது. பல வில்லன்கள் படத்துல வந்து இல்ல, பலமான வில்லன் இல்ல, வலுவான காட்சிகள் இல்ல. சோ இது எல்லாமே இந்த படத்தை பலவீனமா வந்து மாத்துது. ஷாலினி பாண்டே சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள் எல்லாம் படத்துல செயற்கைத்தனமா இருக்கு. ராஜ்கிரண் கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டரா இருக்கு. தனுஷுடைய நடிப்பு, சின்ன இட்லி கடையே, பின்னணியில இருக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான அழுத்தமான சீன்கள், சண்டை வேணாம் அப்படிங்கிற நடிக்கிற சீனு, இது எல்லாமே நல்லா வந்து இருக்கு. யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, தொழில தெய்வமா நினைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் படத்துல நல்லாவே வந்து இருக்கு. நம்ம சொந்த ஊர் நினைவுகள், அங்க சாப்பிட்ட ஹோட்டலுடைய நினைவுகள், அந்த ருசி, இது எல்லாமே படம் வந்து ஞாபகப்படுத்துது. சோ ஒரு ஃபேமிலியா போய் இந்த படத்தை தாராளமா வந்து பார்க்கலாம். சோ மொத்தத்துல இட்லி கடை எப்படி இருந்துச்சு சொல்லணும்னா, ஒரு டேஸ்டான இட்லி, ஆனா இட்லி சூடு இல்ல. சோ ஒரு ஆறி போன இட்லியா வந்து இருக்கு.